ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான்ல வந்து ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, கீவேர்ட்ஸ்னா என்ன, அப்புறம் கமெண்ட்ஸ்னா என்ன, அப்புறம் எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, கீவேர்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக பைத்தான்குள்ள இருக்கும். இதை வந்து மத்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க எந்த இடத்துல வந்து பைத்தான்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ, அந்தந்த இடத்துல நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து மத்த இடத்துல எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து சில ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இஃப், எல்ஸ், எலிஃப், ஃபார், வைல், டெஃப், கிளாஸ், இம்போர்ட், ஃப்ரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ். நம்ம வந்து பைத்தான்ல போயிட்டு பார்க்கலாம். எப்படி வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்றது. ஸோ எப்படி வந்து அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ ஜூபிட்டர் நோட் புக்ல போயிட்டு நம்ம டைப் பண்ணி செக் பண்ணலாம். ப்ரோக்ராம் பண்ணி நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இங்கே கீவேர்ட்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். நம்ம பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்ற கமாண்ட் கொடுத்து நம்ம அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து கீவேர்ட் அப்படின்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். ஸோ சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ்குள்ள தான் இருக்கும். பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் கீவேர்ட் அப்படின்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்றேன். இப்போ இந்த செல்லை ரன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போறேன்னா கீவேர்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ ஏதாவது ஒரு அவுட்புட்டை நீங்க பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம வந்து அவுட்புட்டை கிளியரா பார்க்கணும். சம் ஏரியாஸ்ல வந்து பிரிண்ட் பண்ண தேவையில்லை, சம் ஏரியாஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா கீவேர்ட் அப்படிங்கிற பேக்கேஜ் நேம் கொடுத்து KW லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இதெல்லாம் தான் இருக்கிற அவைலபிள் கீவேர்ட்ஸ். சரிங்களா? நம்ம இந்த பேக்கேஜை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் அது கூட கீவேர்ட் டாட் KW லிஸ்ட் அப்படின்றத கொடுத்தோம். அதை பிரிண்ட் பண்ணா நம்மளால வந்து கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஐடென்டிஃபையர்ஸ்ன்றது ஒரு நேம். அதாவது இப்போ ஒரு நம்பர் நீங்க சேவ் பண்றீங்க, ஒரு ஏதாவது ஒரு நம்பர் நீங்க சேவ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஒரு நேம் வச்சு சேவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த நம்பரை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அகைன் அந்த நேமை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ அந்த நேமுக்கு பேர் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த ஒரு என்டிட்டியா இருந்தாலும் சரி, வேரியபிள்ஸ் சொல்லுவோம் பைத்தான்ல, ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம், இல்ல கிளாஸஸ் சொல்லுவோம். அது எதுவா இருந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம். அந்த நேமை தான் வந்து நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் கிரியேட் பண்ணும்போது சம் ரூல்ஸ் இருக்குது. ஐடென்டிஃபையர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஏ, அதாவது ஸ்மால் லெட்டரோ கேபிட்டல் லெட்டரோ ஏதோ ஒரு லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். இல்லைன்னா அண்டர் ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகலாம். ஆனா நம்பர்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஐடென்டிஃபையர்ஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட்லயோ இல்ல அண்டர் ஸ்கோர்லயோ ஸ்டார்ட் ஆகலாம். நம்பர்ஸ்லயோ இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லயோ ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இது ஒரு ரூல்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் பாத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். சரிங்களா? கேஸ் சென்சிட்டிவ். அதுக்கு உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்கன்னா மைவேர் அப்படின்றது ஒரு 3 வெரைட்டியா கொடுத்துருக்கோம். ஆனா ஒன்னொன்னுக்கு வெவ்வேறு மீனிங் வரும். சரிங்களா? ஏன்னா வந்து இது கேஸ் சென்சிட்டிவ். அதனால வந்து நீங்க இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மைவேர்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், செகண்ட் கொடுத்துருக்க மைவேர்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், தேர்ட் கொடுத்துருக்க மைவேர்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். எல்லாமே தனித்தனியா தான் எடுத்து. ஸோ அதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு தனித்தனியா வந்து வெவ்வேறு வேல்யூஸ் சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ அதை போயிட்டு ஜூபிட்டர் நோட் புக்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகே, ஐடென்டிஃபையர்ஸ்ல இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நம்பர், லைக் இப்போ வந்து ஒரு 1000 எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் நான் எதுல ஸ்டோர் பண்றேன்னா ஒரு வேரியபிள் மை வேர் அப்படின்ற நேம்ல நான் வந்து ஸ்டோர் பண்றேன். சரிங்களா? இப்போ இந்த இந்த செல்லை நான் ரன் பண்ணேன்னா இந்த 1000 நம்பர் இந்த மை வேர் அப்படின்றதுல ஸ்டோர் ஆயிரும். நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு எதை நீங்க ரெஃபர் பண்ணணும், ஏதோ ஒரு நம்பர் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க அந்த நேமை தான் செக் பண்ணணும். இப்போ இதுல எது ஐடென்டிஃபையர்னா இந்த மை வேர் அப்படின்றதான் ஐடென்டிஃபையர். இதை வச்சு நம்ம எதை ஐடென்டிஃபை பண்றோம்? நம்பர் இந்த 1000 ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ அந்த நம்பர் 1000 நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணணும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் மை வேர் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த 1000 எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் 1000 நம்ம மை வேர்ன்ற டெக்ஸ்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா இந்த மைவேர்ன்றதான் யூஸ் பண்ணணும். இதுதான் நம்ம ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். இந்த நம்பர் 1000 ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த மைவேரை நான் யூஸ் பண்றேன். சரிங்களா? நம்ம பிபிடில பார்த்த மாதிரி இது கேஸ் சென்சிட்டிவ். இப்போ அகைன் ஃபுல் கேபிட்டல்ல நான் மைவேர் அப்படின்றது கொடுக்குறேன். இங்க வேற நம்பர் நான் ஸ்டோர் பண்றேன். 2000 அப்படின்ற நம்பர் நான் ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ இதை நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 2000 தான் கொடுக்குது. பட் மைவேர்ன்றது எல்லாமே ஒண்ணுதான். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றதுனால
இங்க வேற நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம், இங்க வேற நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ நான் இந்த மைவேர் ஸ்மால் லெட்டர்ல இருக்க எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணனா நம்பர் 1000 கொடுக்கும். எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தனா நம்பர் 2000 கொடுக்கும். இதான் கேஸ் சென்சிட்டிவ். சரிங்களா? அப்புறம் வேற என்ன கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம்? நம்பர்ல வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர்ல ஒன்று ஸ்டார்ட் பண்றேன். 12VAR அப்படின்னு ஒன்று ஒரு ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணிட்டு இதுல நம்பர் ஒரு 120 அப்படின்ற நம்பர் நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன். இந்த செல்ல நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எரர் வருது பாத்தீங்களா? இன்வாலிட் டெசிமல் ரிட்டல் அப்படிங்கிற எரர் வரும். அதாவது ஐடென்டிஃபையர் வந்து நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றேன். அண்டர்ஸ்கோர் இல்லாம வேற ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ இதுல ஒரு நம்பர் ஏதாவது ஒரு 200 அப்படிங்கிற நம்பர் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன்னா அகைன் இதான் எரர் தான் வரும். சின்டாக்ஸ் இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்ற எரர் வரும். ஏன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆனா அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம் நீங்க. அண்டர்ஸ்கோர் கொடுத்தா எந்த ப்ராப்ளமும் வராது. இதுல ஒரு நம்பர் 2300 அப்படிங்கிற நம்பர் நான் ஸ்டோர் பண்றேன்னா இப்போ இந்த எந்த ப்ராப்ளம் இல்ல. என்னால இதை பிரிண்ட் பண்ணவும் முடியும். அப்புறம் இன்னொரு ரூல்ஸ் என்னன்னா ஐடென்டிஃபையரா எந்த ஒரு கீவேர்டையும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கீவேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல எந்த ஒரு கீவேர்ட்ஸ் நீங்க ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் ஒரு ஐடென்டிஃபையரா ஒரு ஒரு ஐடென்டிஃபையரை ரேண்டமா எடுத்து நான் ஒர்க் பண்றேன். இப்போ நான் குளோபல் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபையர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஐடென்டிஃபையர் நான் எடுக்கிறேன். இதுல நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன். 3000 அப்படிங்கிற நம்பர் இப்போ நான் ரன் பண்ணா இன்வாலிட் சின்டாக்ஸ் வரும். என்னன்னா நம்ம கீவேர்ட்ஸும் வந்து ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் ரூல்ஸ். நீங்க ஐடென்டிஃபையர் வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்க எப்படி வேணா வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து டெக்ஸ்ட்ல அதாவது ஏ டு ஏல இருந்து செட் வரைக்கும் இருக்க கேரக்டர் எதுல வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். இல்லனா ஸ்பெஷல் கேரக்டர்னா அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகலாம். நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. வேற எந்த ஸ்பெஷல் கேரக்டர்லயும் இது ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இது வந்து ஐடென்டிஃபையர்ஸோட ரூல்ஸ். ஸோ எந்த ஒரு என்டிட்டி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பைத்தான் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா கமெண்ட்ஸ்ன்றத ஒரு டெக்ஸ்டோ ஒரு நம்பரோ வந்து நம்ம ஒரு கோட் செல்குள்ள ரைட் பண்ணலாம். அதே பாத்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து அதை ரன் பண்ணாது. லைக் ரன் பண்ணாலும் அதை கன்சிடர் பண்ணிக்காது. சரிங்களா? இப்போ ஒரு மெசேஜ் நீங்க கொடுக்கணும், ஒரு கோட் எழுதுறீங்க, ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி கொடுக்கணும். அது வந்து ரன் பண்ணாலும் எனக்கு எரர் வராம வரணும். ஒரு டெக்ஸ்ட் நான் அந்த இடத்துல டைப் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து நீங்க ஒரு கோட் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க. ஸோ புதுசா நான் வந்து அதுல ஒரு டெஸ்டிங் பண்றேன். அந்த கோட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி திருப்பியும் நான் புதுசா ஒரு கோடா கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு 2 லைன் கோடை மட்டும் பைத்தான் ரன் பண்ணக்கூடாது. ஆனா நான் அந்த கோடை டெலிட்டும் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த 2 லைன் கோட கமெண்ட் பண்ணிட்டு மிச்சத்தை நீங்க ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுக்கணும். ஒரு கோட் நான் எழுதுறேன். அந்த கோட பத்தி யாராவது புதுசா வந்து படிச்சா கூட அந்த கோட்ல என்ன இருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா நான் அதே செல்லுக்குள்ள அதை எழுதணும் அப்படின்னா நீங்க இந்த கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சோ நம்ம இப்போ வந்து பைத்தான்ல பார்க்கலாம் எப்படி வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்றது அப்படின்னு. இப்போ நான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 நம்பரை நான் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்களா? ஒரு 130 அப்படிங்கிற நம்பரையும் ஒரு 100 அப்படிங்கிற நம்பரையும் நான் ஆட் பண்றேன். இதை ரன் பண்ணா எனக்கு அவுட்புட் வரும். இப்போ அந்த இடத்துல நான் இந்த செல்குள்ளேயே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நான் நம்பர் ஆட் பண்றேன் அப்படின்றத. இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு ஹேஷ் கொடுத்து இந்த இடத்துல நான் வந்து நம்பர் ஆட் பண்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது. நம்பர் ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் அதை ரன் பண்றேன். இதுல எந்த எரர் வராது. இதே வந்து அந்த ஹேஷை எடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எரர் கொடுக்கும். ஏன்னா வந்து இது பைத்தான் கோடு வந்து இது எந்த கோடுமே கிடையாது. லைக் கோட்னா ஏதாவது ஒரு பிக்ஸ்டு கோடிங் கொடுக்கணும். நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இல்ல ஏதாவது கோட் ரிலேட்டடான ஏதாவது திங்ஸ் கொடுக்கணும். இல்ல வேரியபிள் கிரியேட் பண்றீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்து அந்த டெக்ஸ்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கணும். ஆனா வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் உள்ள கொடுத்தீங்கன்னா பைத்தான் வந்து எரர் தான் கொடுக்கும். அதை வந்து ரன் பண்ணா எரர் தான் வரும். அதே நீங்க ஒரு ஹேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன டெக்ஸ்ட் எழுதினாலும் அந்த லைனோட எண்டு வரைக்கும் நீங்க என்ன எழுதினாலும் அதை கமெண்டா எடுத்துக்கும். நீங்க ரன் பண்ணா எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்களா? எந்த இடத்துல வேணா நீங்க ஹேஷ் கொடுக்கலாம். பட் ஒன்ஸ் ஹேஷ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லைன் ஃபுல்லாவே கமெண்டா தான் கன்சிடர் பண்ணும் பைத்தான். ஒன்ஸ் வந்து நீங்க ஹேஷ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல கூட கொடுக்கலாம். ஸ்டார்டிங்ல கூட கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். பட் ஒன்ஸ் ஹேஷ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது எல்லாமே கமெண்ட்ஸா தான் எடுத்துக்கும். அதை வந்து கோடா எடுத்துக்காது. சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு ஹேஷ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு 2 லைன் இருக்கு, 3 லைன் இருக்கு, ஒரு 5 லைன் கோடு இருக்குன்னா நான் ஒரு 4 டைம் 5 டைம் தொடர்ந்து ஹேஷ் கொடுக்கலாம். இதே எனக்கு ஒரு 100 லைன்ஸ் 200 லைன்ஸ் கோடு இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்?
ஏன்னா நான் 200 லைன்ஸ்க்கு போயும் ஸ்டார்டிங்ல எல்லா லைன்ஸ்லயும் ஹேஷ் ஹேஷ் ஹேஷ்னு நான் கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்ப அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது கோட்ஸ் ஸ்டார்டிங்லயும், எண்டிங்லயும் 3 டைம்ஸ் நீங்க கோட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, இத வந்து பைதான் கமெண்ட்டா கன்சிடர் பண்ணிக்கும். நான் வந்து சின்ன ஒரு டெக்ஸ்ட் இங்க வந்து உள்ள டைப் பண்றேன். திஸ் இஸ் பைதான் கமெண்ட் அப்படின்னு டைப் பண்றேன். இப்ப என்கிட்ட 4 லைன் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். 4 லைன் இருக்கு. நான் ஹேஷ் கொடுக்க கிடையாது. சோ இப்ப இத வந்து பைதான் எப்படி எடுத்துக்கும்னா மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இத வந்து நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட் சொல்லுவோம். ஹேஷ் யூஸ் பண்ணோம்னா அத சிங்கிள் லைன் கமெண்ட் சொல்லுவோம். ஹேஷ் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஹேஷ் யூஸ் பண்ணணும். இது வந்து மல்டி லைன் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட்டுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? 3 வாட்டி கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு இடையில நீங்க எந்த டெக்ஸ்ட் எழுதுனீங்கனாலும் அத வந்து கமெண்டா தான் எடுத்துக்கும். நீங்க இதுக்கு இடையில எவ்வளவு டெக்ஸ்ட் வேணாலும் எழுதலாம். என்ன டெக்ஸ்ட் எடுத்தீங்கனாலும் பைதான் வந்து இத வந்து கமெண்டா எடுத்துக்கும். இதோட பைதான் ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பார்ட் எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவரிவன்.